அந்த ப்ராஜெக்ட் என்னாச்சு ரெண்டும்? அதில் ஒன்று ஓகேடா, ஆனால் இன்னொன்று தான் என்னாச்சுடா? அது ஒன்று கை மாறிட்டுடா. எங்கடா? அது அப்பா கிட்ட போயிட்டுடா. என்ன டென்ஷன் படுத்தாதடா அந்த வார்த்தையை சொல்லி. இன்னொரு தடவை உன் வாயில் இந்த வார்த்தை வந்துச்சு. சரிடா விடுறா. சரி எப்படி கை மாறிச்சு? கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதனால். சரி அதை விடுறா. சரி விடு. நேற்று போட்டது என்னாச்சு? அதுவும் ஓகே தான்டா. ம் சரி, இனிமேல் பார்த்து கவனமாக இருக்க சொல்லுடா. ம் சரிடா, சரியாக ரெடி பண்ணிடுவோம். ம் டேய், மத்தியானம் 2 மணிக்கு பாண்டாவில் ஒரு மீட்டிங் இருக்குடா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? டேய் நீ தான்டா போகணும் மீட்டிங் அட்டன் பண்ண. அதுக்கு தான் உன்னை பார்த்து கிடைச்சோ சொல்லியாச்சுல்ல, அப்புறம் என்ன? ஏன்டா இப்படி பண்ணுற? போடா, நீ போய் அட்டன் பண்ணால் தான் அது சரியாக இருக்கும். ஆனால் நீ இருக்கியடா, துரத்துறதுலேயே குறியாயிருடா. சரி போடா. சரி உன் தங்கச்சி கூப்பிடு. எதுக்குடா அவளை கூப்பிட சொல்லுத? பிறவை யாருடா கூப்பிடணும்? எதுக்குடா கூப்பிடுறேன்னு கேட்டால் யாரை கூப்பிடணும்? டேய் மீட்டிங் போச்சோன்னல்ல எருமை, அதுக்கு தான் அவளையும் கூட்டிகிட்டு போகிறேன், வா கூடு. அவள் எதுக்குடா அங்கே? நீ அடி வாங்க போகிறேன்னு நினைக்கேன். சொன்னதை செய்டா. நீ இப்போ சொல்லு முதல்ல, எதுக்கு அவளை கூப்பிட்டு போகிறேன்னு? எதுக்குடா கூப்பிட்டு போவாங்க? அவள் என் பிஏடா. என்னமோ பண்ணி தோலை போ. சரி அகிலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, 2 மணிக்கு ரெடியாக இருக்க சொல்லு. சரிடா சொல்கிறேன். அகிலா, சிவானியை கொஞ்சம் 2 மணிக்கு ரெடியாக இருக்க சொல்லுங்கம்மா. சார் வெளியே போகிறாரு, அவங்க கூட மீட்டிங் அட்டன் பண்ண போகணும். சொல்லிட்டேன்டா. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஓகே டன்டா. டேய் லஞ்ச் டைம் முடிஞ்சு மணி 2 மணி ஆயிட்டுடா, கிளம்ப நேரம் ஆயிட்டு. இன்னும் வர காணும் சிவானியா? டேய் இருடா, ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்னா வருவாங்களா இருக்கும். டேய் உன் தங்கச்சி சொன்ன நேரத்தில் கரெக்டாக வந்து நிற்பாடா, லேட்டெல்லாம் வர மாட்டா, முன்னாடி தான் வருவா. இரு என்னன்னு பார்ப்போம் கேபினை. டேய் அவள் கேபினில் இல்லைடா. ரொம்ப பறக்காதடா, வெளியில் எங்கேயாச்சும் ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்கடா. டேய் ஆமாடா போயிருக்கானா, போய் ரொம்ப நேரம் ஆயிட்டுடா, 1/2 மணி நேரம் ஆயிட்டு. ஏன்டா எருமை, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ? போனால் முன்ன பின்ன வருவாங்கடா. 1/2 மணி நேரமாடா? இரு நான் வரேன். டென்ஷன் ஆகாத சிவானி, நான் தான் டோர் க்ளோஸ் பண்ணேன். லேடிஸ் பாத்ரூம், நீ எதுக்கு இங்கே வந்த? உனக்கு இங்கே என்ன வேலை? எனக்கு இங்கே வேலை இருந்துச்சு, அதனால தான் வந்திருக்கேன். எதுக்கு இப்போ டோரை க்ளோஸ் பண்ண? உனக்கு இங்கே என்ன வேலை? நீ இங்கே தானே இருக்க, அப்போ எனக்கு வேலையும் இங்கே தான் இருக்குது, அதனால தான் வந்தேன். அன்னைக்கு பேச தானே கூப்பிட்டேன், வர விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு பாசையே நான் அடிக்க வச்சுட்டல. இருடி, அதுக்கு ஒரு முடிவு கட்டதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன். டேய் தேவையில்லாத வேலை பார்க்காத, மரியாதை போயிடுவியே. வேலை பார்க்க தான் வந்திருக்கேன், வேலை பார்த்துட்டு வெளியே போகிறேன், சரியா? தேவையில்லாம பேசாதடா, மரியாதையை வெளியே போனேன். இப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்குள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சின்சியராக. என்ன கற்றுனாலும் யாரும் வரமாட்டாங்க இந்த டைமில். இப்போ தான் ரெஸ்ட் டைம் முடிஞ்சிருக்கு. தேவையில்லாத வேலை பார்க்கடா. எனக்கு தேவையான வேலையை தான் நான் பார்க்குறேன். அன்னைக்கு பண்ண முடியாததெல்லாம் இன்னைக்கு பண்ணிட வேண்டியதான். பொறிக்கு நாயே வெளியே போடா. டேய் நான் சொல்லுடா, இந்த நாயை தூக்கி தூர போடு. ம் சரிடா. டேய் வாடா நாயே, எனக்கு தான் அன்னைக்கே வான் பண்ணி விட்டானாடா ராஸ்கல். வா, நீலாம் வாங்க வேண்டிய இடத்துல வாங்கணும்டா. இரு சிவானி. சார் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, வாங்க. யாராச்சும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, அகிலா யாரையாச்சும். சரி அப்படின்ட்டு வந்தேன். என் மேலே தான் தப்பு, அந்த நாயை அன்னைக்கே துரத்திருக்கணும், மறுபடி விட்டு வச்சது தான் பெரிய பிரச்சனை. சரி வாங்க, ரிலாக்ஸாக வாங்க. சரி அந்த ஃபைல் எடுத்துக்கோங்க, மீட்டிங் கிளம்பும் வாங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுங்க. சரி சார். சரி வாங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியாச்சா? எல்லாம் ரெடியாக இருக்காங்க சார் மீட்டிங் ஹாலில். ஓகே. சிவானி, இவங்க பேர் மயூரா, இவங்க தான் இந்த ஆஃபீஸில் ரிசப்ஷனிஸ்ட். ஓகே சார். மயூரா, இவங்க பேர் சிவானி, என்னோட பிஏ. ஓகே சார். சிவானி நீங்கள் இங்கே உட்காருங்க, என்ன நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரேன். சரிங்க சார். மயூரா
இவங்களுக்கு ஜூஸ் ஏதாச்சும் கொடுங்க. ஆ சரிங்க சார். சரி கவனிச்சுக்கோங்க. ஆ சரிங்க சார். சிவானி எதுவும் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம் சரியா? கூலாக இருங்க சரியா? எதுனா கால் பண்ணுங்கள். ம் சரிங்க சார். ஹாய் மயூரா. ஹாய் சிவானி. இந்த சோஃபாவில் உட்காருங்க. நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். ம் சரிங்க. மேடம் காஃபி எடுத்துக்கோங்க. ஓகே தேங்க்யூ. மேடம் நீங்கள் காஃபி கேட்டீங்களா மேடம்? எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ரூபி. ஓகே மேடம். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? ஆ சொல்லுங்கள் மேடம். இந்த காஃபியை எடுத்து முதல்ல குடிங்களேன். இல்லை மேடம் இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த ஃபைல் சார் கேட்பாங்க, நான் ரெடி பண்ணி கொடுக்கணும். பரவாயில்ல, இந்த காஃபியை முதல்ல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைல் ரெடி பண்ணி கொடுக்கலாம். கொடுங்க, நான் வேணால் ஃபைல் ரெடி பண்ணி தரேன். நீங்கள் காஃபியை குடிங்க. மேடம் இருக்கட்டும் மேடம், நான் ரெடி பண்ணுறேன். இல்லை கொடுங்க, நான் ரெடி பண்ணி குடிக்கிறேன். நீங்கள் மெல்ல காப்பி குடிங்க, கொஞ்சம் உட்காந்து குடிங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அந்த ஃபைல் எடுக்கணும் இந்த ஃபைல் எடுக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அந்த காஃபியை கூட குடிக்க முடியல உங்களால். சார் மீட்டிங் வந்திருக்காங்களா மேடம்? ஃபைல் கேட்டாங்கன்னா கொடுக்கணும், இல்லைன்னா ரொம்ப திட்டுவாங்க, கோவப்படுவாங்க சார். அதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, நம்மளுக்கும் ரெஸ்ட் வேணும்ல. கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு கொடுத்தா ஒன்றும் கெட்டு போகாது. மயூரா சார் சொல்லுங்கள் சார். ஃபைல் ரெடி பண்ணிக்கலாம், காஃபியை குடிங்க, கொஞ்சம் உட்காருங்க. சரிங்க சார். சரி சிவானி எல்லாரும் சாப்பிட்டாங்களா? காஃபி குடிச்சாங்க சார், வேறு எதுவும் இன்னும் கொடுக்கல சார். சரி சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுங்க. ஆ ஓகே சார். எனக்கும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணுங்க ஓகேவா? ஆ ஓகே சார். சரி சிவானி உட்காந்துருக்கலாம்ல, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? இருக்கிறேன் சார். மயூரா சாப்பாடு ரெடி ஆகுதுக்குள்ளே ஜூஸ் கொண்டு வந்து கொடுங்க சிவானிக்கு. சரிங்க சார். சிவானி இருந்து ஜூஸ் குடிங்க. நான் சாப்பாடு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். ஆ ஓகே சார். சரி மயூரா பார்த்துக்கோங்க. ஆ சரிங்க சார். மேடம் நான் ஒன்று கேட்கலாமா உங்ககிட்ட? கேளுங்க, ஆனால் நீங்கள் என்ன மேடம்லாம் சொல்ல வேண்டாம், உங்கள் சிஸ்டராகவே நினச்சி கூப்பிடலாம் அக்கான்னு. ஆ சரிங்க அக்கா. அக்கா நீங்கள் சாருக்கு என்ன வேணும்? சாரோட பிஏ. பிஏவா நீங்கள்? ஆமாம், ஏன் அப்படி கேட்குங்க? இல்லைக்கா, சாரோட பிஏ நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க மீட்டிங் வரும்போது. ஆனால் என்ன சொல்லுங்க. இல்லைக்கா, சார் மீட்டிங் வந்தாங்கன்னா மீட்டிங் கால் போயிட்டாங்க அப்படின்னா மீட்டிங் முடிஞ்சால் தான் வெளியில் வருவாங்க. இடையில பிரேக் டைமாக இருந்தாலும் சரி, லஞ்ச் டைமாக இருந்தாலும் சரி, வெளியில் வரமாட்டாங்கக்கா. அதான் கேட்குறேன். நீங்கள் அப்படியா? ஆமாம், ஆனால் இன்னைக்கு சார் மீட்டிங் போன கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்களை கவனிக்கிறாங்க. அப்புறம் ரிட்டன் சாப்பாட்டுக்கெலாம் வரேன்னு சொல்கிறாங்க. அதான் சார் இந்த மாதிரி இது வரைக்கும் எந்த பிஏக்கிட்டையும் நடந்ததில்லக்கா. அப்படியா? ஆமாம், அதனால தான் கேட்டேன். நீங்கள் சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களான்னு கேட்டேன். சரி நீங்கள் காப்பி குடிங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன் சரியா? எதுவும் தப்பாக கேட்டிருந்தா மன்னிச்சிருங்கக்கா. இப்படியெல்லாம் தப்பாக நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இதில். உங்களுக்கு மனசுக்கு தோணுனதை கேட்டிருக்கீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் பெருசாக நினைக்கல. சரிங்கக்கா. யாரு இந்நேரத்தில் காலிங் பெல் அமுக்குறது? ஜன்னல் வெளியே பார்ப்போமா? இவனா? இப்போ என்ன பண்ண? சார் எதுவாக இருந்தாலும் கால் பண்ண சொல்லி சொன்னாங்க. சாருக்காடு கால் பண்ணுவோமா? இந்நேரம் எப்படி ஃபோன் அடிக்க? ஃபோன் அடித்து பார்ப்போமா? இல்லை வேண்டாம். இப்போ என்ன பண்ண? இவன் எப்படி இங்கே வந்தான்? நம்ம இங்கே இருக்கிறது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? சரி மறுபடியும் பார்ப்போமா? வாசலில் நிற்கானா போயிட்டானான்னு மறுபடியும் நின்னா சாருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். இல்லை போயிட்டான் போல. சிவானி பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க சரியா? சார். சாப்பிட்டீங்களா? ம் சாப்பிட்டேன். நான் தான் சொன்னேன்ல சிவானி, எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, யோசிக்காதீங்க, எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. சார் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். சரி நீங்கள் பயப்படாதீங்க, தூங்குங்க. இனி அவன் வரமாட்டான் சரியா? அவனை நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துருக்காதீங்க, நல்லா தூங்குங்க.